சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். வெளியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் மனதில் மட்டும் ஒரு சத்தம். என்ன ஆகும்? நான் தவறாகிவிட்டேனா? இந்த சத்தம் மெதுவாக ஆரம்பிக்கும். ஆனால் அது உங்கள் முழு வாழ்க்கையையும் நிரப்பும். அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதுதான் அதிக யோசனை. அன்புள்ளவர்களே, ஒரு முக்கியமான உண்மை. அதிகமாக யோசிப்பவர்கள்தான் அதிகமாக கஷ்டப்படுவார்கள். ஆனா அவர்கள் கஷ்டப்படுவது வாழ்க்கையால இல்ல, அவர்களுடைய மனத்தால. உலகத்தில் இருவகை மனிதர்கள் இருக்கிறார்கள். யோசித்து பயப்படுபவர்கள், பயந்தாலும் செயல்படுபவர்கள். வெட்டி எப்போதும் செயல்படுபவர்களுக்கே. ஒரு சிறிய விஷயம், யாராவது அழைத்தால் போனை எடுக்கவில்லை, மெசேஜ் அனுப்பினால் பதில் அளிக்கலை என்றால் அவர் கோபமாயிருக்கிறாரா? என்ன தவறாக நினைத்துட்டாரா? ஆனால் எதிர்முனையில் இருப்பவர் எந்த நிலையில் இருக்கிறார், நம்மை பற்றி என்ன நினைக்கிறார், அது தெரியாமல் இங்கு பல சிந்தனைகள் ஓடி மனதை அமைதியின்றி செய்கின்றன. ஒரு கேள்வி, இந்த மாதிரி யோசிப்பது உங்களுக்கு உதவுகிறதா அல்லது உங்களை நிறுத்துகிறதா? இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காலத்தில் சிந்தனாபுரி என்ற ஒரு அதிசய உலகம் இருந்தது. அங்கு வாழ்ந்த அனைவருக்கும் ஒரு தனித்திறன் இருந்தது. அவர்கள் நினைப்பது உடனே உருவமாகிவிடும். அந்த உலகில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் பெயர் அறிவான். அவன் மிகவும் புத்திசாலி, நல்ல மனம். ஆனால் ஒரு குறை இருந்தது, அவன் அதிகமாக யோசிப்பவன். ஒரு நாள் அறிவான் யோசித்தான், நான் வாழ்க்கையில் தோல்வியடைந்து விட்டால் என்ன ஆகும்? அந்த யோசனை ஒரு இருண்ட நிழலாக மாறியது. அடுத்த நாள் அறிவான் யோசித்தான், எல்லோரும் என்னை தவறாக நினைத்தால்? அந்த யோசனை இன்னொரு பெரிய நிழலாக மாறியது. இப்படி தினமும் அவன் மனதில் வரும் ஒவ்வொரு பயமும் ஒரு உருவமாக மாறியது. அறிவான் பயந்தாண்ட சில நாட்களில் அவன் மனதில் வந்த ஒவ்வொரு எதிர்மறை யோசனையும் உண்மையான உருவமாக மாறி அவனை சுற்றிக்க ஆரம்பித்தது. அவனை அழித்தது அந்த உலகம் இல்ல, அவனுடைய யோசனைகள்தான். ஒரு நாள் அவன் ஓடி ஒரு மலை உச்சிக்கு சென்றான். அங்கு ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். அந்த முனிவர் அவனை பார்த்து மெதுவாக கேட்டார், நீ உருவாக்கும் இந்த நிழல்கள் யாருடைய சக்தி? அறிவான் பதில் சொல்ல முடியவில்லை. முனிவர் சொன்னார், உன் மனம் ஒரு உலகம். அதில் நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் வளர்கிறது. நீங்கள் இரண்டு வழிகளில் ஒன்றை தேர்வு செய்யலாம். யோசித்துக் கொண்டே இருங்கள் அல்லது சிறிய செயலால் தொடங்குங்கள். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இழந்த வாய்ப்புகள் உங்கள் திறமையின்மையாலா அல்லது அதிக யோசிப்பினாலா? நீங்கள் இதேபோல் தொடர்ந்தால் உங்கள் எதிர்காலமும் இதேபோல் இருக்கும். ஆனால் யோசிப்பதை குறைத்து செயலில் இறங்கினால் உங்கள் வாழ்க்கை மாற்றம் காணும். உங்களுக்கு 3 உண்மைகளை சொல்கிறேன். உண்மை 1, ஒவ்வொரு யோசனையும் உண்மை அல்ல, உங்கள் மனம் கற்பனை செய்யும். அதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியமில்லை. 2ஆம் உண்மை, செயல்தான் பதில். நீங்கள் முயற்சி செய்தால்தான் தெளிவு வரும். 3ஆம் உண்மை, அதிக யோசனை என்றால் கடந்த கால வருத்தமும் எதிர்கால பயம்தான். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். நிகழ்காலத்தில் வாழுங்கள். நேற்று என்பது முடிந்தது, நாளை இன்னும் வரவில்லை. நிகழ்காலம் மட்டும்தான் நம்முடையது. அறிவான் மாதிரி நாமும் தான். நாம் உருவாக்கும் பயங்கள் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கும். நீங்கள் ஓடுவது பிரச்சனையிலிருந்து இல்ல, நீங்கள் ஓடுவது உங்கள் மனதில் உருவான கற்பனைகளிலிருந்து. யோசனை யோசனை யோசனை, ஆனா செயல் இல்ல, அது வாழ்க்கையை நிறுத்தும். உங்கள் மனம் ஒரு கருவி, அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அது உங்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். அது உங்கள் திறமையின்மையாலா அல்லது அதிக யோசிப்பினாலா? நீங்கள் எத்தனை தடவை தொடங்காமல் விட்டீர்கள்? பயத்தினால்? 1 வருடம் கழித்தும் நீங்கள் இதேபோல் இருந்தால் இன்றே செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்று பாருங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் முடிவில்தான் இருக்கிறது. நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் தொடங்கினால் போதும். யோசிப்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. இப்போது ஒரு கேள்வி, நாளையும் இதேபோல் யோசிக்கப் போகிறீர்களா அல்லது இன்று முதல் செயல்பட போகிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்ல எஸ் என்று எழுதுங்கள். சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.